இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கென்று லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் 38 முதல் 42 முடிய கொடுக்கப்பட்டுள்ளது. இயேசு அந்த ஊருக்கு செல்லுகிறார். மார்த்தா என்ற பெண் இயேசுவை தம் வீட்டில் வரவேற்றார். மார்த்தா, மரியா 2 பேரும் சகோதரிகள். இயேசுவை வரவேற்ற மார்த்தா இயேசுவிற்கு எப்படியெல்லாம் பல வகையான பலகாரங்கள் செய்து உணவு செய்து அவரை மகிழ்ச்சிப்படுத்தலாம் என்று மும்முரமாக ஈடுபட்டிருக்கிறார். மரியா இயேசுவினுடைய பாதத்தில் அமர்ந்து இயேசு சொல்வதை கேட்டு கொண்டிருக்கிறார். இதை பற்றி இயேசு என்ன சொல்லுகிறார்? அதுதான் இன்றைய நற்செய்தி பகுதி. மார்த்தா, நீ பல காரியங்களை பற்றி பரபரப்பாய் இருக்கிறாய், ஆனால் வேண்டியது ஒன்றே. மரியா நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அப்படின்னா வர்றவங்களை வரவேற்க கூடாது என்று அல்ல, அவர்களுக்கு அன்பை வெளிப்படுத்த உணவு தயாரிப்பதோ மற்ற காரியங்களை செய்வதோ தேவையானது அல்ல என்பது அல்ல. மாறாக எது வாழ்க்கையில் முதன்மையானது? வந்த இயேசுவை அவர்கள் உபசரிக்க வேண்டும் தானே, உணவளிக்க வேண்டும், அவருக்கு அமைதியாக இருக்க ஒரு இடம் தர வேண்டும். அவைகளெல்லாம் தேவைதான். நம்முடைய வாழ்க்கையில் பல தேவைகள் ஏற்படுகின்றன. ஆனால் பல தேவைகளையும் நாம் சந்திக்கின்ற வேளையில் எது வாழ்க்கையில் முதன்மையானது? இன்றைக்கு எது முதன்மையானது? இந்த வாழ்க்கைக்கு எது முதன்மையானது? என்னுடைய குடும்பத்திற்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு எது முதன்மையானது? தெரிந்தெடுக்க வேண்டும் அல்லவா? படிக்கின்ற பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் தெரிந்தெடுக்கிறார்கள். இந்த வழியிலே சென்றால் என்னுடைய பிள்ளை நன்றாக இருப்பான். கடவுள்தான் நம்முடைய பெற்றோர், அம்மா அப்பா அவர்தானே. அவர் நமக்கு தெரிந்தெடுத்து கொடுக்கிறார். நிலைவாழ்வை நோக்கி பயணியுங்கள், நிலைவாழ்வுக்கான கிறிஸ்துவனுடைய விழுமியங்களின்படி பயணியுங்கள். அதுதான் முதன்மையானது. அந்த முதன்மையான பங்கை தெரிந்தெடுத்து கொண்ட பின்பு அதற்கு தொட்டுக்க கடிச்சுக்க என்று பல வகை கூட்டுகளை வைத்து கொள்ளலாம். முதன்மையான உணவு எது? கடவுளை அனுபவிப்பது, கடவுளுடைய இரக்கத்தை அனுபவிப்பது, கடவுளுடைய நியமனங்களை கடைபிடிப்பது, கடவுள் சொல்லுகின்ற பாதையில் உறுதியுடன் பயணிப்பது. அதைத்தான் முதன்மையாக வைக்க வேண்டும். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை பயணம் முழுவதும் நிலைவாழ்வை நோக்கிய எங்களுடைய பயணத்தில் மிக மிக வைராக்கியமாக உம்முடைய விழுமியங்களை கடைபிடிப்பதில் நாங்கள் உறுதியாக இருக்க எங்களுக்கு துணை புரிவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.